பட்டாணி குருமா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு அடிக்கனமான குக்கர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணால் நல்லா தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான மிளகா சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன், சேர்க்கலை. அதுக்கடுத்து பொடி என்னென்ன பொடிலாம் மல்லிப்பொடி, மிளகாத்தூள் பொடி, மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, கரம் மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அந்த பொடியோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா பட்டாணி இருக்குல்ல, பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் பட்டாணியை ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டாணி முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 to 4 விசில் வர வரைக்கும் குக் ஆகட்டும் பட்டாணி. அந்த ஸ்டேஜில் 2 செம்பருத்தி இருந்துச்சு, அதை பறிச்சிட்டு வந்தாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான தேங்காயும் சோம்பும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். சுவையான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.